பொதுவா நம்மளுடைய மாசி பட்டத்த பொறுத்தளவுல, நமக்கு குடுக்க வேண்டிய இடுபொருள்களையும் ரொம்ப அதிகமா குடுக்கணும். தரையில குடுக்கிறத, பொதுவா நம்ம சம்பால குடுக்குறோமான்னு நெனச்சுட்டு இப்ப குடுக்கக்கூடாது. அந்த டைம்ல மழை பெய்யும். மழை பெய்த மழையிலேயே ஓரளவுக்கு நைட்ரஜன் சத்து இருக்கும். அந்த நைட்ரஜன் சத்து இருக்கிறப்ப, அது பார்க்க பச்சையா தெரியும். நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த நேரத்தில எல்லா களை செடிகளுமே பச்சையா இருக்கும். சரிங்களா? அதனால அப்படி இருக்கும். ஆனா இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு களைச்செடிகள்லாம் காஞ்சு இருக்கக்கூடிய நேரம், தண்ணீர் இல்லாத நேரமா இருக்கிறப்ப, நம்ம அதற்கு வேணுங்கிற சத்துக்கள கொஞ்சம் கூடுதலா குடுக்கணுங்கிற மனச வச்சுக்கணும். அதே மாரி மாதம் ஒரு முறை ட்ரைகோடர்மா விரிடி குடுக்கணும்னு நான் சொன்னத மறந்துறவே கூடாது. கண்டிப்பா செஞ்சுக்கணும். இத விட நம்ம தெளிப்பு. தெளிப்பு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல நம்ம என்ன செஞ்சிருப்போம், 20 நாளைக்கு ஒரு தெளிப்பு, 25 நாளைக்கு ஒரு தெளிப்பு அப்படிலாம் கூட பண்ணியிருப்போம். ஆனா, இந்த காலத்தில 15 நாளைக்கு ஒரு முறை தெளிச்சுக்கணும். ஏன்னா வெயில். சாயந்தர நேரத்தில தெளிக்கணும். முறையா தெளிச்சுக்கணும். இந்த கவனத்த வச்சுக்கிட்டோம்னா, நம்ம பயிர் எந்த விதமான குறைபாடு இல்லாம இந்த டைம்ல போகும். நூற்புழு தாக்கம்ங்கிறது நெல்லுலயும் வரும். அதற்க தவிர்க்க தான் அது எப்படி காட்டும்? இலையோட நுனி வெள்ளையாகி அப்படியே தொங்கும். இது இந்த டைம்ல பொதுவா மாசி பட்டத்தில நடக்கக்கூடியது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, தரைப்பகுதியில ட்ரைகோடர்மா விரிடி குடுக்குறப்ப பாசிலோமைசிஸ் 1 லிட்டரை கலந்து தரைவழியில ஊத்தி விட்டுறணும். அந்த கவனம் நம்ம குடுத்துட்டோம்னாலே, அடி உரத்துலயும் குடுக்கலாம், அதாவது நடவு பண்றப்பயும் குடுக்கலாம், 30வது நாள்ல அல்லது 45வது நாள்ல ஒரு தடவ குடுத்துரலாம். எந்த குறைபாடு இல்லாம வளரும்.